இந்த வாரம் வெயிட்டுக்கு போ சேவ் கனி. ஓ மை காட், பார்த்துலாமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் எவிக்ட் ஆக போறாங்கன்றத பத்தி தான் இந்த ப்ரோமோ இருக்கு. இந்த ப்ரோமோவை பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வந்துரும். ஆக்சுவலா யார் எவிக்ட் ஆக போறாங்கன்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துருச்சுங்க. அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. அது என்னன்னா எஃப்ஜே ஆதிரை 2 பேருமே எவிக்ட் ஆக போறதா சொல்றாங்க. இல்ல ஆதிரை மட்டும்தான சிலர் சொல்றாங்க. எது கன்ஃபார்ம்னு தெரியல. ஆனா ஆதிரை வெளியே போறது கன்ஃபார்ம் உறுதி தான். எஃப்ஜேவும் கூட சேர்ந்து வெளியே போக போறானா இல்லையான்றது தான் குழப்பம். ஏன்னா 2 எவிக்ஷன்னா சனிக்கிழமையே ஒருத்தரை பார்சல் பண்ணிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரை பார்சல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி 2 பேரையும் ஞாயிற்றுக்கிழமை பார்சல் பண்ண போறதா சிலர் சொல்றாங்க. என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த ப்ரோமோல என்ன நடக்குது பார்ப்போம். விஜய் சேதுபதி வராரு, எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அந்த எவிக்ஷன் காரோட தான் அந்த இடத்துக்கு வராரு. இப்போ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா பார்க்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. விஜய் சேதுபதியும் யார் எவிக்ட் ஆக போறாங்கன்றதை பார்த்துடலாமா, ஒவ்வொருத்தரா சேவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சேவிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல என்ன பண்றாருன்னா அமித் கமருதீன் 2 பேருமே எந்திரிங்கன்னு சொல்றாரு. 2 பேருமே எந்திரிச்சு நின்னோன்னா நீங்க 2 பேருமே சேவ்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா விஜய் சேதுபதி சூப்பரா ஒரு யுக்தியை பயன்படுத்துறாருங்க. இது வந்து சில சமயம் கமல்ஹாசன் இருக்கும் போதும் பண்ணுவாங்க. ஆனா விஜய் சேதுபதி சீசன்ல அதிகமா இதை பண்றாங்க. என்னன்னா யாரு டாப்ல இருக்காங்கன்னு அவங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது. யோசிச்சு பாருங்க, அமித்லாம் ஓட்டிங்ல கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காரு. 5வது 6வது 7வது இடத்துல கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அமித்தை முன்கூட்டியே சேவ் பண்றாரு. ஃபர்ஸ்டா அமித்தையும் கமருதீனையும் சேவ் பண்றாரு. கமருதீனாவது பரவாயில்ல 2வது இடத்துல இருக்காரு. ஆனா அமித்லாம் ரொம்ப பின்னாடி தான் இருக்காரு. இப்ப அமித்துக்கு என்ன தோணும், நம்ம டாப்ல தான் இருக்கோம் போலன்னு தோணும் பாத்தீங்களா. அப்ப அவர் ஒரு கேம் பிளே பண்ணுவாரு. அதனால கொஞ்சம் ஏதாவது ஒரு கேம் நடக்கும்ன்றதுக்காக சூப்பரா அதை பண்றாங்க. ரெகுலராகவே விஜய் சேதுபதி பண்றாரு. ஏன்னா கானா வினோத் எப்பவுமே டாப்ல இருப்பாரு. அவரை கொஞ்சம் லேட்டா தான் வந்து விஜய் சேதுபதி சேவ் பண்ணுவாரு. இப்பயே எடுத்துக்கோங்களேன், முதல்ல வந்து அமித் கமருதீனை எந்திரிக்க சொல்லி சேவ் பண்ணிட்டாரா. அடுத்து 2 பேரை யார் தெரியுமா எந்திரிக்க வைக்கிறாரு? ஒன்னு கனியை எந்திரிக்க வைக்கிறாரு, இன்னொன்னு சாண்ட்ராவை எந்திரிக்க வைக்கிறாரு. 2 பேருமே ஓட்டிங்ல ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ஒரு 5வது இடத்துக்கு மேல தான் இருப்பாங்க. இப்ப கனி 5வது இடம் இருக்காங்கன்னா சாண்ட்ரா 6வது இடம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பின்னாடி இருக்க 2 பேரை தான் இவர் சேவ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா வந்து முதல் 4 பேர்ல வந்து கமருதீன் மட்டும் தான் செகண்ட் இடம். மத்த எல்லாருமே ரொம்ப பின்னாடி இருக்காங்க. அவங்கள முன்கூட்டியே சேவ் பண்ணிட்டாரு. இப்போ ஆர்ட் சீட்ல மொத்தமா 6 பேரை உட்கார வச்சிருக்காருங்க. ஆர்ட் சீட்ல பொதுவா வந்து 2-3 பேரை தான் உட்கார வைப்பாங்கல்ல. இதுல 6 பேர் ஆர்ட் சீட்ல உட்கார வச்ச மாதிரி தான் உட்கார வச்சிருக்காரு. ஒரு ஆணு, மற்றபடி 5 பெண்கள். யார் யாருன்னு சொல்லிடுறேன். எஃப்ஜே அங்க உட்காந்துட்டு இருக்கான், சுபிக்ஷா உட்காந்துட்டு இருக்காங்க, அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க, ஆதிரை உட்காந்துட்டு இருக்காங்க, திவ்யா உட்காந்துட்டு இருக்காங்க, பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க. கொடுமை என்ன தெரியுமா, அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி திவ்யா தான் டாப். பக்கத்துல கூட யாருமே நெருங்க முடியல, அந்த அளவுக்கு டாப்ல இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கும் ஏறக்குறைய ஒன்னா தாங்க இருக்கும். ஏன்னா மக்களோட மனநிலை அன்அஃபிஷியல்ல எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதே மாதிரி தான் அஃபிஷியல்லையும் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ திவ்யா டாப்ல இருக்காங்க. ஆனா திவ்யாவை எங்க உட்கார வச்சிருக்காரு பாருங்க. ஸோ இதெல்லாம் சாமர்த்தியமா ஒரு கேம் தான். கானா வினோத்துக்கு மட்டும் அவர் அப்படி பண்றாருன்னு சிலர் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. விஜய் சேதுபதி வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது, குழப்பி விடணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்றாரு. இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் தான், கரெக்டா பண்றாரு. திவ்யா டாப்ல இருக்காங்க. பட் இப்ப ஆர்ட் சீட் 6 பேர் உட்கார்ற இடத்துல திவ்யாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எஃப்ஜே எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அவன் பாட்டுக்கு சாதாரணமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இல்ல ரொம்ப பயந்துட்டு இருக்கிறது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை தான். கடவுள் கிட்ட எல்லாம் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, குனிறாங்க, கடவுள் கிட்ட வேண்டுறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேண்டி என்ன பிரயோஜனம், நீங்க தான் வெளியே போக போறீங்க. ஆதிரைக்கு செகண்ட் வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதை கூட சரியா ஆதிரை யூஸ் பண்ணல. அதாவது பிரவீன்ராஜ் நல்லா பிளே பண்ணாரு. இருந்தாலும் அவருக்கு கொடுக்காத வாய்ப்பா ஆதிரைக்கு ஏன் தந்தாங்கன்னா, ஆதிரை உள்ள வந்து எஃப்ஜேவை போட்டு புரட்டி எடுப்பா, டிஆர்பி எகிரிரோன்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணாங்க. பட் ஆதிரை உள்ள வந்து பிரோஜனமா எதுவுமே பண்ணலங்க. கானா வினோத்தை நோண்டிட்டு இருக்கிறது இந்த விஷயத்தை தான் பண்ணாங்களே தவிர பெருசா எதுவுமே பண்ணல. ஆதிரை வந்து ஃபோர்ஸாவே விளையாடல, ரொம்ப சாதாரணமா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த வாரம் எனக்கு லக் அடிச்சிருக்கு, எனக்கு லக்கே அடிச்சது இல்லை, என் பேரண்ட்ஸ் பார்க்க போறேன், இப்போதான் எனக்கு லக் அடிச்சிருக்குன்ற மாதிரி சந்தோஷம்லாம் பட்டாங்க. பட் பேரண்ட்ஸை வீட்டுக்கு போய் தான் பார்க்க போறாங்க. ஆல்மோஸ்ட் ஆதிரை தான் போறாங்கன்னு உறுதியாயிருச்சு. கூட எஃப்ஜே போறானா இல்லையான்றது மட்டும் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா வந்து ட்விட்டர்ல மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க, கன்ஃபார்மா இன்னும் வரல.
ஸோ இதை தாண்டி வந்து ரேங்கிங் படி நான் அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி திவ்யா டாப்ல இருக்கிறதா சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பொசிஷன்ல அரோரா இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பார்வதியே இருக்காங்க. மற்றபடி எஃப்ஜேவாகட்டும், சுபிக்ஷாவாகட்டும், ஆதிரி ஆகட்டும், அதெல்லாம் ரேங்கிங்ல வந்து பின்னாடி தான் இருக்காங்க. இந்த வாட்டி யாரு டைட்டிலை வின் பண்ண போறாங்கன்றது கண்டிப்பா அடுத்த வாரம் நாமினேஷன்ல நமக்கு தெரிஞ்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் நாமினேஷனுக்குள்ள எல்லாருமே வந்துருவாங்க. கானா வினோத்தும் வந்துருவாரு, திவ்யாவும் வந்துருவாங்களா? ஸோ திவ்யா டாப்புக்கு போறாங்களா இல்ல கானா வினோத் டாப்புக்கு போறாரான்னு இருக்கு. இவங்க 2 பேர்ல யாரு டாப்புக்கு போறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஏன்னா முடிய போது இவங்க 2 பேர்ல தான் இப்ப குழப்பம். ஏன்னா போலிங் எல்லாத்தையும் இப்ப திவ்யா தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. சோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயும் திவ்யா கானா வினோத்தை தாண்டிட்டாங்கன்னா திவ்யாக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.